ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் அகெயின். ஒரு சின்ன ஒரு கேப், ஒரு சின்ன ஒரு பிரேக். திருப்பியும் நான் சிஎஸ்கே பற்றி தான் பேசணும்னு ஆசைப்பட்றேன். மெயின்லி பிகாஸ் ஆஃப் ஒன் ஆஃப் அவர் பிளேயர்ஸ் ஹூ ரெப்ரசன்டட் நியூசிலாந்து. ஸோ ஹிஸ் ஃபர்ஸ்ட் கேம் இன் இந்தியா, ஸோ டெபியூட் கேம் ஃபார் ஹிம் இன் இந்தியா, இந்தியன் சாயில். ஜாக் ஃபோக்ஸ் ஒரு ஒரு ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியல அப்படின்னாலும் நல்ல ஒரு bowling performance, லைக் 49 runs in 10 overs was very good compared mainly with other bowlers who are going for more than 70 in 10 overs. ஸோ விக்கெட் எடுக்கிறதுனாலும் ஒரு நல்ல ஒரு ஒரு bowling performance கொடுத்தாரு. பட் பேட்டிங்கில் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணும்போது கொஞ்சம் நர்வஸாக டெபியூ பண்ண மாதிரி இருந்தது. மேபி பிகாஸ் இட் இஸ் இஸ் ஃபர்ஸ்ட் கேம். ஸோ ஏதோ பிளே ஆன் சிராஜ் போட்டது ஏதோ பிளே ஆன் ஆன மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஒரு நர்வஸஸ்னால. And maybe he gets better, so gives us better batting as well as bowling performances in the future, or all-round performances நான் எதிர்பார்க்குறேன் in the near future. Hope he gets better. But today's topic, இன்னைக்கு வந்து நான் வந்து மெயினாக ராகுல் சஹார் பற்றி பேசணும்னு ஆசைப்பட்றேன். மெயின்லி பிகாஸ் நான் யோசிச்சு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் கேமுக்கு இதான் டீமாக இருக்குன்னு சொல்லி நான் ஒரு டீம் நான் சஜஸ்ட் பண்ணியிருந்தேன், இது ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தேன். அதில் என்னென்னா நான் பார்த்ததுல என்னென்னா ஒரு 6 ஓவர் ஆஃப் ஸ்பின் தான் இருந்தது. அதுலேயும் 2 ஓவர் பார்த்தீங்கன்னா பிரசாந்த் வீர். 100 மட்டும்தான் ஒரே ஸ்பின்னர். ஸோ எப்படி இருக்குன்னு தெரியல. மெயின்லி பிகாஸ் இந்த இந்த வேர்ல்ட் கப் அதெல்லாம் முடிஞ்சு வரும்போது வேரண்டர் அதிகமாக இருக்கும், ட்ராக் ஸ்பின் ஆகும் தான் எதிர்பார்க்குறேன். ஜஸ்ட் 6 overs ஆஃப் ஸ்பின், அதுலேயும் 2 ஓவர் பிரசாந்த் வீர் வச்சு போகிறது எனக்கு அது எப்படி போகும்னு தெரியல. பிகாஸ் மிடில் ஓவர்ஸில் ரொம்ப ஈஸியாக இருமோன்னு தோணுது. ஆல்ரெடி bowling வீக்னு சொல்லிட்டுருக்காங்க டெத்தில், பட் இது இன்னும் வீக் ஆயிருமோன்னு தோணுது. அகைன் நான் டீமை சொல்கிறேன், நான் என்ன சொல்லியிருந்தேங்கிறத சொல்கிறேன். அதுக்கப்புறம் அது எப்படி பவுலிங் எப்படி போட முடியும் அதை வச்சு, அண்ட் ராகுல் சார் எப்படி நுழைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ அகைன் த டீம், த டாப் 3: ஆயுஷ் மத்ரே, சஞ்சு சாம்சன், ருத்ராஜ் கிக்வா, டாப் 3. தூபே, பிரவேஸ், ஸோ 5 ஆயிடுச்சு. 6 பிரசாந்த் வீர். 7ல் நான் ஜேமி ஓவர்டன் சொல்லியிருந்தேன். 8ல் தோனி, பிகாஸ் 8 தோனி வந்து ஆகணும், பிகாஸ் 1 or 2 கேம்ஸ் ஆடிட்டு அவர் ரிட்டையர் ஆயிடுவார். ஸோ 8 தோனி. ஸோ டாப் 8 ஆயிடுச்சு. தென் யூ ஹவ் தி 4 bowlers: எல்லிஸ், அன்ஷுல் கம்போஜ், கலீல், நூர். ஸோ நூர் அண்ட் பிரசாந்த் வீர் மட்டும்தாங்கிற பட்சத்தில், பிரசாந்த் வீர் எப்படி நம்மளுக்கு தெரியாது, நியூ பவுலர். அவர் பெருசாக சூப்பராக போடுவாரா என்ன நம்மளுக்கு தெரியாது. ஐபிஎல் லெவலில் ஒரு ஓவர்லேயே எடுக்கவும் வாய்ப்பு இருக்கும். ஃபர்ஸ்ட் ஓவரில் அடிச்சிட்டாங்கன்னா செகண்ட் ஓவர் கொடுக்கறதுக்கு ருத்ராஜ் கிக்வாட் யோசிப்பார் தான் தோணுது. அண்ட் மற்ற டீம்ஸ் நல்ல ஸ்பின்னர்ஸோட வருவாங்க, லைக் கொல்கட்டா நைட் ரைடர்ஸ்லாம் 2 ஸ்பின்னர் நல்லா 8 overs வச்சு போடுற மாதிரி வருவாங்க. ஸோ அதனால் இன்னொரு பவுலர் இருந்தால் நல்லாயிருக்கும், ஒரு ஸ்பின்னர். இப்போ இந்த டீமில் யார் ஃபஸ்ட்டு பவுலிங் போடுவாங்க, ஃபஸ்ட்டு ஓவர் போடுவது கலீல், அன்ஷுல் கம்போஜ், கலீல், அன்ஷுல் கம்போஜ். ஸோ டாப் 4 overs ஆயிடுச்சு. அண்ட் 5th over கலீல் மைட் ஃபினிஷ் இஸ் 3rd over. ஸோ 5th over கலீல் போட்டால் 6th வந்து எல்லிஸ் போடுவார். 7th தான் யூ ஹேவ் டு பிரிங் இன் நூர். 8ல் ஜேமி ஓவர்டன், 9ல் பிரசாந்த் வீர். நூர் அகைன், அண்ட் தென் பிரசாந்த் வீர் அட் நம்பர் 10th over. ஸோ 10th overல தான் நூர் பிரசாந்த் வீரே வருவார், செகண்ட் ஸ்பின்னர். அண்ட் 11th overல யூ மைட் அகைன் வாண்ட் டு சேஞ்ச் த எண்ட் ஃபார் நூர் அப்படின்னா யூ ஹேவ் டு பிரிங் இன் ஜேமி ஓவர்டன், பிரசாந்த் வீர். தென் 13th over நூர், 14th over மேபி ஜேமி ஓவர்டன். ஸோ ஜேமி ஓவர்டனுக்கும் பிரசாந்த் வீருக்கும் ஒரு 2 over 3 overs இல்லைனா அது மாதிரி கொடுத்துட்டு 15th over நூரை முடிச்சுட்டு லாஸ்ட் 5 overs உங்களுக்கு கலீல், அன்ஷுல் கம்போஜ், எல்லிஸ் வச்சு முடிச்சாகணும். இப்போ பார்த்தீங்கன்னா மிடில் ஓவர்ஸில் பார்த்தீங்கன்னா ஜேமி ஓவர்டன், பிரசாந்த் வீர் எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை ராகுல் சஹார் வந்தால் ஒரு எக்ஸ் ஃபேக்டர் இருக்குமோன்னு தோணுது. ஹி மைட் சம்டைம்ஸ் பவுல் ஆஸ் குட் ஆஸ் சஹால் ஆர் ஆஸ் குட் ஆஸ் நூர் in some days. I don't know why they hate against ராகுல் சஹார், பிகாஸ் நிறைய பேர் சொல்கிறாங்க பிஷ்ணோய் இஸ் பெட்டர் தென் ராகுல் சஹார். எனக்கு தெரியல, பிகாஸ் பிஷ்ணோயோடைய அந்த கூகுளி இஸ் வெரி ப்ரெடிக்டபிள். ஹி ஆல்வேஸ் பவுல்ஸ் தட் கூகுளி வென் லைக் லெஃப்ட் ஹேண்ட் இஸ் காமன். அது ஒரு மாதிரி ஸ்டெப் டு ஸ்டெம் மாதிரியும் இருக்காது. அண்ட் அந்த விதத்தில் ராகுல் சஹார் இஸ் அ பெட்டர் ஸ்டெம் டு ஸ்டெம் பவுலர், அஸ் வெல் அஸ் நல்ல கிளவர் பவுலர், ஒரு நல்ல ஃபீல்டரும் கூட, ஒரு எனர்ஜி கொண்டு வருவார். பிஷ்ணோய் நல்லா கேட்ச் பிடிப்பார், பட் ராகுல் சஹார் இஸ் மோர் அத்லெட்டிக். ஸோ ஃபீல்டிங் கொஞ்சம் பெட்டர், ஒரு எனர்ஜி வரும். இஸ் ஆல்சோ குட் திங்கிங் பவுலர். ஸோ அவர் வந்தால் ஒருவேளை ஜேமி ஓவர்டன் போகிற அந்த 3 over 3 overs 40 runs அப்படிங்கிறது பதிலாக 4 overs 45 runs 2 wicket எடுக்க முடிஞ்சா தட் மைட் ஹாவ் அ ஹியூஜ் இம்பேக்ட் ஆன் தி கேம். அப்படின்னா யாரை வெளில உட்காருக்குதுன்னா தோனி போயிடுவார் இனிவே 2-3 கேமுக்கு அப்புறம். மேபி ஹி மைட் கோ அவுட்.
ஸோ ஜேமி ஓட்டன் நம்பர் 7னா எல்லிஸை நீங்கள் மேலே தள்ளிட்டு எல்லிஸ் 8ல் விளையாட முடியும்னா எல்லிஸ் அண்ட் அன்ஷுல் கம்போஜ் 8-9 விளையாட முடியும்னா 10ல் யூ கேன் பிரிங் இன் ராகுல் சஹர். ஏன் 8-9 ரெண்டு பேர் சொல்கிறேன்னா அன்ஷுல் கம்போஜ் கேன் பேட் லிட்டில் பிட் லைக் ஹீ கேன் ரொட்டேட் த ஸ்ட்ரைக் ஆர் ஹீ கேன் ஹிட் சம் பவுண்டரிஸ். ஸோ டாப் 7ல் மேபி பெர்விஸோ தூபேவோ இல்லைனா யாராவது ருத்துராஜ்க்கு கூட யாரும் நிற்கிறாங்கன்னா ஒரு இன்னொரு ரெண்டில் அட்லீஸ்ட் ஸ்ட்ரைக் ரொட்டேட்டாவது பண்ண முடியும் எல்லிஸ் அண்ட் அன்ஷுல் கம்போஜ்னால. ஸோ I hope it's enough. If you have 7 Jamie Orton, I think it's enough to have 7 batsmen and 5 bowlers like Ellis at 8, 9. நம்ம Anshul Kamboj 10 Rahul Chahar கொண்டு வர முடிஞ்சா this might really help because at least we can go in with proper bowling, really good bowling. Like this is not a bad bowling at all. And Prashant Veer can help as a like 6th bowler, Jamie Orton as a 7th bowler, but இது வந்து நல்ல பவுலிங்காக தான் எனக்கு தோணுது. இல்லை நீங்கள் வந்துட்டு மேபி யூ வாண்ட் டு பிரிங் இன் இல்லை நாங்கள் வந்து ராகுல் சஹர் பதிலாக அகில் ஹசன் கொண்டு வரேன் 8ல் அகில் ஹசன் வந்தால் ஜேமி ஓட்டன் 7ல் உட்கார வச்சுட்டு யூ கேன் பிரிங் இன் ராமகிருஷ்ண கோஷ். ராமகிருஷ்ண கோஷ் வந்து ஒரு நல்ல ஒரு டொமஸ்டிக் நல்லா போட்டுட்டு வராரு. அட் தி எண்ட் ஆல்சோ அட் தி டெத் ஆல்சோ அண்ட் ஆல்சோ பேட்டிங் நல்லா பேட்டிங் பண்ணுறாரு. லைக் இஸ் ஆஸ் குட் அஸ் ஜேமி ஓட்டன் அட் ஐபிஎல் லெவல். பிகாஸ் ஜேமி ஓட்டன் ஐபிஎல் அந்தளவுக்கு பெருசாக நம்மளுக்கு பண்ண மாதிரி எனக்கு தெரியல பவுலிங்கில். பட் ராமகிருஷ்ண கோஷ் நல்லா போட்டு விஜய் ஹசர் நல்லா போட்டுட்டு வராரு அண்ட் லோக்கல் கண்டிஷன்ஸ் நல்லா போட்டுட்டு வராரு. ஹி இஸ் ஏபிள் டு டேக் விக்கெட்ஸ், அதான் முக்கியம். ஹி மைட் டூ த சேம் ஒர்க் ஆஸ் ஜேமி ஓட்டன். ஸோ அந்த ஒரு சேம் அந்த டியூட்டி அவர் எடுக்க முடிஞ்சதுன்னா, அவருக்கு கொடுக்க முடிஞ்சதுன்னா, வை நாட் 7ல் ராமகிருஷ்ண கோஷ், 8ல் யூ கேன் பிரிங் இன் அகில் ஹுசைன். ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மாதிரி 8ல் பெட்டர் பேட்ஸ்மேன் தென் எல்லிஸ், ஸோ அகில் ஹுசைன். And then you can have Ellis and Anshul Kamboj, and you can have Khalil and Noor. So rendu bowlers, rendu left arm nalla rendu bowlers, spinners, and then Prashant Veer as the 6th bowling option. இப்படியும் போகலாம். இல்லை நீங்கள் மேட் இன்ட்ரியும் வேணும், உங்களுக்கு ராகுல் சஹரும் வேணும்னா நீங்கள் வந்துட்டு யூ கேன் ஹாவ் ராமகிருஷ்ண கோஷ் அட் நம்பர் 7 instead of Jamie Orton again. So Ellis, so you have one more option like Matt Entry, Rahul Chahar and Khalil and Noor. So நீங்கள் அன்ஷுல் கம்போஜ் உட்கார வச்சுட்டு மேட் என்ட்ரி கொண்டு வரலாம். பிகாஸ் நீங்கள் ராமகிருஷ்ண கோஷ் கேன் ரிப்ளேஸ் ஜேமி ஓட்டனுங்கிற அந்த முடிவு வந்தால் சொல்கிறேன். ஸோ நீங்கள் இந்த காம்பினேஷன்ஸில் நான் சொன்னேன் இந்த எல்லா காம்பினேஷன்லையும் ராகுல் சஹர் உள்ளே கொண்டு வர முடியும். ஒன்லி வென் இந்த காம்பினேஷன் வேறு அகில் ஹுசைன் கம்ஸ், அவரை நீங்கள் எடுக்க வேண்டாம். அகில் ஹுசைன் தான் இவர் வேணாம். இல்லைனா அதர் காம்பினேஷன்ஸ் ராகுல் சஹர் உள்ள கொண்டு வரலாம். அண்ட் 8ல் இஃப் எலிஸ் கேன் பேட் அண்ட் 9ல் அன்ஷுல் கம்போஜ் கேன் பேட், தென் இட் சால்வ்ஸ் a lot of problems for the bowling. ஸோ இதான் என்னுடைய ஒரு பாயிண்ட். ஸோ பவுலிங்கை நம்ம காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. அண்ட் ஜாக் ஃபோக்ஸ் in the future might, I expect him to give good performances in batting as well as in bowling in the future. The first game லைட்டாக நர்வஸ் ஆனதுனால அந்த இன்சைட் ஆகிடுச்சு. மிச்சபடி ஹி லுக்ஸ் குட் வித் ரெஸ்பெக்ட் டு ஹிஸ் பவுலிங். வேரியேஷன்ஸ் சொல்கிறான், ஸ்பீட் இல்லை பட் வேரியேஷன்ஸ் எல்லாம் போடுறாரு. ஸோ see how it goes and see you in the future with lot of videos. Thank you.